ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மண் பாத்திரங்கள் நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சமீபத்தில் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் விற்கிற கடை பக்கத்தில் ஒரு 3 கடை இருக்கும். எப்போவுமே நான் எனக்கு வேணும்னா ஊருக்கு போகிறச்ச இங்கே வாங்கிட்டு வருவேன். இங்கே நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க மானாமதுரையிலேருந்து வாங்கிட்டு இங்கே சேல் பண்ணுறாங்க. நல்ல அந்த டெரகோட்டா ஃபினிஷிங் ஐட்டமும் வச்சுருக்காங்க. சாதாரணமாக ஃபினிஷ் பண்ணது ஐட்டங்களும் வச்சுருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல குழிப்பணியார சட்டி, தண்ணி பானை, கடாயி, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறது, அப்புறம் நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி சட்டி, அப்புறம் அகல் விளக்கு, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நான் இதை எப்படி இந்த பாத்திரங்களை யூஸ் பண்ணுறதுன்னு அந்த கடையில் விற்கிறாங்க இல்லையா, அந்த லேடிக்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் ஃபுல்லும் தண்ணியில் ஊற போட்டுட்டு அப்புறம் எடுத்து இந்த வடித்த கஞ்சி ஊற்றி ஒரு 2-3 நாள் அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு முதல்ல டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் நம்ம குழம்பெல்லாம் ஊற்றி வச்சுட்டு தாளித்து வேறு இதில் வச்சு கொட்டணும். கொஞ்ச நாள் பழக்கின பிறகு டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா முதலையே அடுப்பில் வச்சுட்டா அது வெடிச்சிரும். அதனால கொஞ்ச நாள் நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி அடுப்பில் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டேன். அப்புறம் கழுவுறதும் ரொம்ப சிம்பிளாக நம்ம எண்ணெய் வெந்நீர் ஊற்றி அலசி கழுவி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம பாத்திரங்களுக்கு போடுற மாதிரி லிக்விடாக அந்த மாதிரி சோப்பெல்லாம் போட்டால் அதில் போய் அந்த ஓட்டைகளில் அடைச்சிக்கும். அதனால வெந்நீர் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம கடலை மாவு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போட்டு கழுவிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கடாய் வேணும்னு சொன்னேன். அவங்க உள்ளே போய் பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த கடாயெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருந்தது. நான் அடுப்பில் வச்சு சமைக்கிறதுக்காக சின்ன சைஸாக கேட்டேன். அதனால அவங்க கொஞ்சம் தேடி பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு நான் இப்போ எடுத்திருக்க சைஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. சரின்னு அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க அந்த கடையில் விதவிதமான விளக்குகள் அழகழகாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய உண்டியல் இருந்துச்சு, ஹாப்பி மேன் இருந்தது, நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. நான் எனக்கு தேவையான சில ஐட்டங்கள்ஸ் மாத்திரம் நான் அங்கே வாங்கினேன். அப்புறம் கீரை கடையிறதுக்காக ஒரு சட்டி கேட்டேன். உள்ளே எல்லாம் கல் வச்சு இருக்கும் இல்லையா. நான் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் 63 சமயத்தில் வாங்குவேன். அது பழசாயிடுச்சு. அதனால நான் அவங்கக்கிட்ட கீரை கடையிற மாதிரி சட்டிக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்படியே அவங்க கடையை ஃபுல்லும் அப்படியே பார்த்துக்கங்க, எங்கே இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள், எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் கடையில் குட்டி எல்லா சைஸ்லேயும் பானைகள் வச்சுருந்தாங்க. ஏன்னா அது கிராமங்கிறதுனால அவங்கெல்லாம் சாதமே அதில் தான் வடிக்கிறாங்க. அதனால பானைகள் நிறைய வச்சுருந்தாங்க. விளக்குகளும் விதவிதமாக பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க, பெயிண்ட் அடிக்காமையும் வச்சுருந்தாங்க, தண்ணி பாட்டில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லவ் பேர்ட்ஸ், அதாவது பேர்ட்ஸுக்கு அது கூடு மாதிரி இதுக்குள்ளே போய் தான் முட்டை போடும், இதுவும் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் துளசி மாடம் இருந்தது. அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் குழம்பு வைக்கிற மாதிரி சட்டியும் ஒரு கடாயும் கேட்டேன், பருப்பு மசிக்கிற மாதிரியும். அது சின்ன சைஸ் தான், ரொம்ப இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் இந்த சட்டிலேயே அடியில் கோடு கோடாக போட்டிருந்தது. நம்ம சென்னையிலலாம் புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லையா, இது வரி வரியாக இருந்தது. என்னன்னு கேட்டால் இதில் மீன், சின்ன மீன், ஐர மீனெல்லாம் போட்டு உரசி கழுவுறதுக்கு இந்த சட்டி வாங்குவாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப மீன் வாங்காததுனால அந்த சட்டி வாங்கலை. பானை, தண்ணி பானை தான் விதவிதமாக பெரிய பெரிய சைஸ்லலாம் நிறையா இருந்தது. நான் எனக்கு எங்கள் வீட்டுக்காக 3 பேருக்கு சின்ன சைஸில் ஒரு பானை வாங்கிக்கிட்டேன். முன்னாடியே ஒரு பானை வச்சுருந்தேன், அது பழசாயிடுச்சு. அதனால் இப்போ ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இதெல்லாம் ஏதோ விதவிதமாக இருந்துச்சு விளக்குகள். அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு நான் எனக்கு தேவையான தயிர் ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு கிண்ணம், அப்புறம் அதுக்கு மூடி போட்ட மாதிரி 2-3 சின்ன தட்டுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அவங்ககிட்ட நான் ரொம்ப பார்கெயின் பண்ணலை. பாவம் அவங்களே
அவங்க சொன்ன விலைக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க ரீசனபிளாக தான் சொன்னாங்க. நம்ம சென்னையில் தான் பெரிய பெரிய கடைகள்லாம் நம்ம போய் வாங்குகிறோம், நிறைய ரேட் சொல்கிறாங்க. இவங்க ரீசனபிளாக சொன்னாங்க. இப்போ நான் அவங்கக்கிட்ட என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பானை வாங்கினேன். இது எங்கள் ஊரில் வந்து வாங்குகிற பானை நல்லா தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். இந்த பானையெல்லாம் வந்து அவங்க மானாமதுரையிலேருந்து செஞ்சு கொண்டு வராங்க. இதில் வச்சு குடித்தோன்னா தண்ணி அவ்வளோ கூலாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 110 ரூபா இந்த பானை. நம்ம ஒரு 4 பேர் உள்ளவங்களுக்கு ஒரு நாளைக்கு போதும். அப்புறம் இந்த மாதிரி குழம்பு வைக்கிற சட்டி வாங்கினேன். இது வந்து 60 ரூபான்னு வாங்கினேன். அப்புறம் இது வந்து இருப்பு சட்டி, அதாவது கடாய், நம்ம தாளிக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது. இது வந்து 110 ரூபா. அப்புறம் இந்த பாட்டு, இது தயிர் ஊற ஊற்றி வைக்கலாம், இல்லை மிச்சமான குழம்பெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து 30 ரூபா. இது வந்து அதை விட குட்டி சைஸு, தயிர் ஊற ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து 20 ரூபா. இந்த மூடி வந்து 10 ரூபா. அப்புறம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக அழகாக இருந்தது, எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவும் வந்து 1 20 ரூபா, 2 வந்து 40 ரூபா. இதெல்லாம் வந்து நான் எப்படி பழக்கிட்டு யூஸ் பண்ணுறதுங்கிறத ஒரு தனி வீடியோவாக நான் காமிக்கிறேன். இதோடு இல்லாமல் நான் இன்னும் நிறையா வந்து மண் பாத்திரங்கள் வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டால் ரொம்ப டைம் எடுக்கும். அதை வந்து நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கருப்பாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஊர்லேயே எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. அவங்க வந்து கோவில்பட்டியில் வந்து வாங்கினாங்களாம். எப்படியும் இது வாங்கி ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் எனக்கு பிடிச்சிருக்குமான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது ஏதோ ஒரு கடாய் மாதிரி சின்னதாக இருக்குது. அந்த கோவில்பட்டியில் இருக்க மண் சாமான்கள்லாம் இந்த மாதிரி கருப்பாக தான் இருக்குமா அப்போ எல்லாம். இது வந்து குட்டி குட்டி கிண்ணங்கள். இது எல்லாத்தையும் எனக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மண் பாத்திரங்களெல்லாம் எப்படி பழக்கி எப்படி சமைக்கிறதுக்கு ஏற்றபடி மாற்றலாங்கிறத ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.